ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சி ஊடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 6ஆம் தேதி ஜூலை மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சாவகச்சேரி மருத்துவமனையின் மருத்துவர்கள் போராட்டம், நோயாளிகள் திண்டாட்டம், விடுதி நோயாளிகள் வேறு மருத்துவமனைகளுக்கு மாற்றம், மருத்துவர்களுக்கு எதிராக மக்களும் ஆர்ப்பாட்டம். சாவகச்சேரி மருத்துவமனையை புதிதாக பொருட்படுத்த மருத்துவ அதிகாரி மருத்துவமனையை மேம்படுத்த எடுத்த முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போடும் விதமாக அவரை இடமாற்றுமாறு கோரி ஜாழ் சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்கள் நேற்று தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் காரணமாக அவசர சிகிச்சை தவிர்த்த ஏனைய மருத்துவ சேவைகளில் ஈடுபடும் மருத்துவர்கள் நேற்று சேவைகளில் ஈடுபடவில்லை. இதனால் நோயாளர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர். நோயாளிகளை பற்றி எந்த அக்கறையும் கொள்ளாத மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் சுமூகமான மற்றும் பாதுகாப்பான சூழல் ஏற்படும் வரை போராட்டம் தொடரும் என்று தெரிவித்துள்ளது. ஜாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார மருத்துவமனை மேம்படுத்த உழைக்கும் என்னை மருத்துவமனையின் பொறுப்பதிகாரி பதவியில் இருந்து அகற்ற சில மருத்துவர்கள் முயல்வதாகவும் அதற்கு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் துணை போவதாகவும் சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையின் மருத்துவ அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனா நேற்று முன்தினம் குற்றம் சாட்டியிருந்தார். ஊழல் மோசடிகள், அதிகார துஷ்பிரயோகங்கள் தொடர்பிலும் அவர் சில கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார். இவ்வாறானதொரு பின்னணியிலேயே இந்த போராட்டம் நேற்று நடத்தப்பட்டுள்ளது. மருத்துவர்களின் போராட்டம் காரணமாக நோயாளர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டதை அடுத்து தென்மராட்சியின் பொது அமைப்பினர், நலன் விரும்பிகள், பொதுமக்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து மருத்துவமனைக்கு வருகை தந்திருந்த மாகாண சுகாதார பணிப்பாளரை சந்தித்து தமது தரப்பு கருத்துக்களை வலியுறுத்த முற்பட்டனர். இதன்போது அங்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபடாமல் கலைந்து செல்லுமாறு பொதுமக்களை அறிவுறுத்தினார்கள். தாம் போராட்டத்தில் ஈடுபடவில்லை என்றும் பொதுமக்களுக்கு இழைக்கப்படும் அநீதி தொடர்பில் மாகாண சுகாதார பணிப்பாளரை சந்திக்க விரும்புவதாகவும் பொதுமக்களால் போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டது. இதன்போது மக்களை ஒருங்கிணைத்த சாவகச்சேரி நகரசபையின் முன்னாள் உறுப்பினர் கிஷோரை போலீசார் கைது செய்து பின்னர் போலீஸ் பிணையில் விடுவித்தனர். போராட்டம் காரணமாக சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையின் விடுதிகளில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்றவர்கள் அனைவரும் வேறு மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டதோடு சிலர் வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர் என்றும் தெரிய வருகின்றது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சாவகச்சேரி மருத்துவமனைக்கு மனித உரிமை ஆணைக்குழு பயணம். சாவகச்சேரி ஆதார மருத்துவமனைக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஜாழ்ப்பாண பிராந்திய இணைப்பாளர் தங்கவேல் கனகராஜ் தலைமையிலான குழுவினர் கண்காணிப்பு பயணம் ஒன்றை நேற்று மேற்கொண்டனர். மருத்துவர்களின் போராட்டம் காரணமாக பொதுமக்கள் தமக்கான சேவைகளை பெற்றுக்கொள்வதில் இடர்பாடுகளை சந்திப்பதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அலுவலகத்துக்கு கிடைத்த தொலைபேசி முறைப்பாடுகளுக்கு அமையவே இந்த கண்காணிப்பு பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த களப்பயணத்தின் போது பெற்றுக்கொண்ட பல அவதானிப்புகள் தொடர்பில் எதிர்வரும் 8ஆம் தேதி வடமாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர், வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர், ஜாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர், சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையின் மருத்துவ அத்தியட்சகர்கள் மற்றும் மருத்துவமனையின் அபிவிருத்தி குழுவினர் ஆகியோருடன் கலந்துரையாடல் ஒன்றை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அலுவலகத்தில் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஜாழ்ப்பாண பிராந்திய இணைப்பாளர் கனகராஜ் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தீவக போக்குவரத்து பயணிகள் படகுகளுக்கு தரச் சான்றிதழ் இல்லை, ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சுட்டிக்காட்டு. ஜாழ்ப்பாணம் தீவகத்துக்கிடையில் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் எந்த படகுக்கும் தர நிர்ணய சான்றிதழ் இல்லை என்று ஜாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நேற்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது படகொன்று மூழ்கியதால் ஒருவர் உயிரிழந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டு ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தீவகங்களுக்கு இடையில் முன்னெடுக்கப்படும் தனியார் போக்குவரத்து சேவையின் பாதுகாப்பு மற்றும் அதன் தரம் குறித்து ஆராயப்பட்டது. இதன்போதே ஜாழ்ப்பாணம் தீவகத்துக்கிடையில் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் எந்த படகுக்கும் தர நிர்ணய சான்றிதழ் இல்லை என்று பதில் மாவட்ட செயலரான பிரதீபன் தெரிவித்தார். இதையடுத்து படகு சேவையில் ஈடுபடும் 40க்கும் மேற்பட்ட படகுகளின் உரிமையாளர்களுக்கும் ஒரு நிதி மூலத்தை பெற்றுக் கொடுத்து அவர்களின் படகுகளை உரிய தர நிர்ணயங்களுக்கு உட்படுத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜாழ்ப்பாணத்தில் 20 ஏக்கருக்கு மேல் சுண்ணக்கல் அகழ்வு, ஒருங்கிணைப்பு குழுவில் சுட்டிக்காட்டு. ஜாழ்ப்பாணத்தில் 20 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலப்பரப்பில் சட்டவிரோதமான முறையில் சுண்ணக்கல் அகழப்பட்டுள்ளதாக ஜாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது. இதன்போதே தெல்லிப்பளை பிரதேச செயலர் பிரிவில் வித்தகபுரம், பெண்ணாலை பகுதிகளிலும், கோப்பாய் பிரதேச செயலர் பிரிவில் புத்தூர், வளலாய் பகுதிகளிலும்,
சாவகச்சேரி பிரதேச பிரிவில் சரசாலை மீசாலை பகுதிகளிலும் இவ்வாறு சட்டவிரோதமாக சுண்ணக்கல் அகலப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன்போது ஏற்கனவே இருக்கும் சட்ட நடைமுறைகளின் அடிப்படையில் முறையான அனுமதியை பெற வேண்டிய நடைமுறைகளை கட்டாயப்படுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கேன் ராமநாதன் சுட்டிக்காட்டினார். இதையடுத்து கருத்து தெரிவித்த ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத்தலைவர் காங்கேசன்துறை சிமெந்து தொழிற்சாலை பகுதியில் தற்போது சுண்ணக்கல் அகழ்வு இடம்பெறவில்லை. ஆனால் அங்குள்ள விவசாயிகள் சுண்ணக்கல்லை அகற்றி அதற்கு மேல் மண் பெறவியே விவசாயத்தில் ஈடுபடுகின்றனர். இதற்கு அனுமதிக்கத்தான் வேண்டும் என்று சுட்டிக்காட்டினார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சம்பந்தனின் இறுதிச் சடங்கு திருகோணமலையில் நாளை. தமிழரசுக் கட்சியின் பெருந்தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சம்பந்தனின் இறுதிச் சடங்கு திருகோணமலையில் நாளை இடம்பெறவுள்ளது. சம்பந்தனின் புகழுடல் ஜாழ்ப்பாணத்திலிருந்து எடுத்துச் செல்லப்பட்டு நேற்று திருகோணமலையில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இன்றும் பொதுமக்களின் அஞ்சலிப்புகள் தொடரவுள்ளன. இதைத் தொடர்ந்து நாளை சம்பந்தனின் இறுதிச் சடங்கு இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக 300 ஆண்டுகள் பிரதானமான துணவி சிவன் ஆலயம் சீரமைப்புகள் ஆரம்பம். சங்கானை பிரதேச பிரிவுக்குட்பட்ட பழமை வாய்ந்த துணவி சிவன் ஆலயம் புனரமைப்பு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த குறித்த சிவன் ஆலயம் தொல்லியல் திணைக்களத்தால் தொன்மை வாய்ந்த பிரதான சின்னமாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மருத்துவர் சிவஜோகநாதனின் நிதி பங்களிப்பில் முதற்கட்டமாக 2.5 மில்லியன் ரூபாய் செலவில் ஆலயம் சீரமைக்கப்பட உள்ளதாக ஜாழ் மாவட்ட தொல்லியல் திணைக்கள அதிகாரி கபிலன் தெரிவித்துள்ளார். இதற்கான மேலதிக நடவடிக்கைகளுக்கான அனுமதி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நேற்று வழங்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜூலை 9ஆம் தேதி நாடாளுமன்ற கூடும். நாடாளுமன்றம் எதிர்வரும் ஜூலை மாதம் 9ஆம் தேதி தொடக்கம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை கூட உள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹணதீர தெரிவித்துள்ளார். இலங்கை தொலைத்தொடர்பு திருத்தச் சட்டம் மூலம் மீதான 2ஆம் வாசிப்பு விவாதம் ஜூலை 9ஆம் தேதியும் விலங்கல் நலன் சட்டம் மூலம் மீதான 2ஆம் வாசிப்பு விவாதம் ஜூலை 11ஆம் தேதியும் இடம்பெறும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஆளுநரால் நியமிக்கப்பட்ட குழு விசாரணை. தெல்லிப்பளை மகளிர் இல்லத்தில் முறைகேடுகள் எதுவும் இல்லை. ஆளுநரிடம் நேற்று அறிக்கை சமர்ப்பிப்பு. தெல்லிப்பளை மகளிர் இல்லத்தில் முறைகேடுகள் எதுவும் இடம்பெறவில்லை என ஆளுநரால் நியமிக்கப்பட்ட 3 கொண்ட குழு தனது விசாரணை அறிக்கையில் தெரியப்படுத்தியுள்ளது. தெல்லிப்பளை மகளிர் இல்லத்தில் எந்தவிதமான முறைகேடுகளும் நடக்கவில்லை. போலீசாரின் உத்தரவுக்கமைய மகளிர் இல்லத்தின் பாதுகாப்பு கருதிய கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன என வடக்கு மாகாண ஆளுநரால் நியமிக்கப்பட்ட இலங்கை நிர்வாக சேவையைச் சேர்ந்த 3 அடங்கிய குழு தனது அறிக்கையை நேற்று மாலை ஆளுநர் PSM சார்ல்ஸிடம் சமர்ப்பித்துள்ளது. தெல்லிப்பளை மகளிர் இல்லத்தை மூடுமாறு வடக்கு மாகாண ஆளுநர் உத்தரவிட்டதாக வெளிவந்த செய்தி தமிழ் மக்கள் மத்தியில் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அத்துடன் இந்து சமயத்துக்கு எதிரான கூட்டு சதி வேலை நடக்கிறதா என்ற சந்தேகத்தையும் மக்கள் மத்தியில் அச்செய்தி உருவாக்கியிருந்தது. 40 ஆண்டுகளாக மிக பெரும் சேவையாற்றி வருகின்ற தெல்லிப்பளை மகளிர் இல்லத்தை எதற்காக மூட வேண்டும் என்ற கேள்விகள் மக்கள் மத்தியில் ஏற்பட்டது மட்டுமன்றி அது தொடர்பில் வடக்கு மாகாண உயர் அதிகாரிகளிடம் கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. இந்த நிலையில் உண்மை நிலையை கண்டறியும் பொருட்டு வடக்கு மாகாண ஆளுநர் திருமதி PSM சார்ல்ஸ் இலங்கை நிர்வாக சேவை அதிகாரிகள் 3 அடங்கிய குழுவொன்றை நியமித்து நிலைமையை ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பணித்தார். இந்நிலையில் பிரஸ்தாப அதிகாரிகள் குழு நேற்று முன்தினம் தெல்லிப்பளை மகளிர் இல்லத்துக்கு சென்று நிலைமைகளை ஆராய்ந்து அறிக்கை தயாரித்தது. பிரஸ்தாப அறிக்கை நேற்று மாலை வடக்கு மாகாண ஆளுநரிடம் கையளிக்கப்பட்டது. அந்த அறிக்கையில் தெல்லிப்பளை மகளிர் இல்லம் மிகச் சிறப்பாக இயங்குகின்றது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மகளிர் இல்லத்தை மூடுமாறு நான் உத்தரவிடவில்லை. பழைய மாணவிகளிடம் ஆளுநர் தெரிவிப்பு. தெல்லிப்பளை மகளிர் இல்லத்தை மூடுமாறு நான் உத்தரவிடவில்லை என வடக்கு மாகாண ஆளுநர் திருமதி PSM சார்ல்ஸ் தெரிவித்துள்ளார். தெல்லிப்பளை மகளிர் இல்லத்தில் தங்கியிருந்து படித்து பட்டம் பெற்ற சுமார் 25 பழைய மாணவிகள் நேற்றைய தினம் வடக்கு மாகாண ஆளுநரை சந்தித்தனர். ஆதரவற்றிருந்த எங்களை வளர்த்து ஆளாக்கிய தெல்லிப்பளை மகளிர் இல்லம் எங்கள் தாய் வீடு. நாங்கள் இன்று சொந்த வீடுகளில் வாழ்வதற்கு எங்கள் தாய் வீடான மகளிர் இல்லமே காரணம். இவ்வாறு இருக்கையில் மகளிர் இல்லத்தை மூடுமாறு தாங்கள் உத்தரவிட்டதாக வெளிவந்த செய்தி எங்களை கடும் வேதனைக்கு ஆளாக்கியுள்ளது என பழைய மாணவிகள் ஆளுநரிடம் தெரிவித்தனர். இதன்போதே தெல்லிப்பளை மகளிர் இல்லத்தை மூடுமாறு நான் உத்தரவிடவில்லை என்று தெல்லிப்பளையில் பதிவு செய்யப்படாமல் இருக்கக்கூடிய வேறொரு சிறுவர் இல்லத்தையே மூடுமாறு தான் பணித்ததாகவும் ஆளுநர் தெரிவித்தார்.
இதேவேளை மகளிர் இல்ல பழைய மாணவிகள் தெல்லிப்பளை பிரதேச செயலகம், ஜாழ் மாவட்ட செயலகம், பத்திரிகை அலுவலகங்களுக்கும் சென்று நிலைமையை எடுத்துரைத்தனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, உரிய தேதியில் தேர்தல் நடைபெறும், தேர்தல்கள் ஆணையாளரிடம் விடயங்களை விளக்கியுள்ளேன், மகாநாயக்க தேர்தலிடம் ரணில் தெரிவிப்பு. உரிய தேதியில் தேர்தல் நடைபெறும் எனவும் தேர்தல்கள் ஆணையாளருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் விடயங்களை தெளிவாக விளக்கியதாகவும் இலங்கை ராமன்ய மகாநிகாவின் மகாநாயக்க வணக்கத்துக்கிய மகுளவே விமலன மகாநாயக்க தேர்தலை சந்தித்து நலன் விசாரித்ததுடன் சிறு கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார். கடன் மறுசீரமைப்பு செயல்முறை தொடர்பாக நாங்கள் இப்போது தனியார் கடன் வழங்குநர்கள் மற்றும் வர்த்தக கடன் வழங்குநர்களுடன் கலந்துரையாடலை முடித்துள்ளோம். நாங்கள் செலுத்த வேண்டிய கடனில் இருந்து சுமார் 8 பில்லியன் டாலர்களை குறைக்க முடிந்துள்ளது என்ற நற்செய்தியை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதலாம் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, 13வது திருத்தச் சட்டத்தை தாமதமின்றி நடைமுறைப்படுத்துக, முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தெரிவிப்பு. 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை தாமதமின்றி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான கரு ஜெயசூரிய வலியுறுத்தியுள்ளார். தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் ரா சம்பந்தனின் மரபையொட்டி வெளியிட்டிருக்கும் அறிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு வலியுறுத்தியுள்ளார். குறித்த அறிக்கையில் இலங்கை உருவாக்கிய தலை சிறந்த அரசியல்வாதிகளில் ஒருவரான ரா சம்பந்தன் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமையன்று ஒட்டுமொத்த தேசத்திடமிருந்தும் விடைபெறவுள்ளார். அவர் தனது வாழ்நாள் முழுவதும் தான் பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்கள் மீது அபரிவிதமான அன்புடனும் அனைத்து இனங்களும் ஒன்றாக வாழக்கூடிய நாட்டை கட்டியெழுப்பதற்காகவும் தொடர்ச்சியாக குரல் எழுப்பினார். வடக்கு கிழக்கு மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் மிக முக்கிய அரசியல் ஓட்டத்துக்கு தலைமை தாங்கியவரும் இலங்கை பாராளுமன்றத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை வைத்தவருமான சம்பந்தன் தேசத்திடமிருந்து விடைபெறும் இந்நேரத்தில் இளைஞர்களாகிய நாம் கவனம் செலுத்த வேண்டிய பல முக்கிய விடயங்கள் இருப்பதாக நாம் கருதுகின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, பிரித்தானிய தேர்தல் வரலாற்றில் சாதனை படைத்த ஈழத்தமிழ் பெண். பிரித்தானியாவில் தொழிற்கட்சியின் சார்பில் போட்டியிட்ட ஈழத்து தமிழ் பெண் உமா குமரன் ஸ்டார்போர்ட் அண்ட் பவ் தொகுதியில் வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதன்போது தொழிற்கட்சி அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் நிலையில் உமா குமரன் தன்னுடன் போட்டியிட்ட வேட்பாளர்களை விட பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளதுடன் அவருக்கு 19,145 வாக்குகள் கிட்டியுள்ளன. அதன்படி இது அந்த தொகுதியில் கிட்டிய வாக்களில் 44.1% இதன் மூலம் ஈழத்தமிழ் பூர்வீகத்தையும் தமிழ் உணர்வையும் கொண்ட புதிய பாராளுமன்ற உறுப்பினராக கனடாவுக்கு அடுத்தபடியாக பிரித்தானியாவிலும் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் உருவாகியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை விளம்பர பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை, புதுடில்லிக்கு வருமாறு டக்ளஸிற்கு அழைப்பு, இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் விடுத்துள்ளார். இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பில் பேசுவதற்கு புதுடில்லிக்கு வருமாறு இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரினால் தனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். வெள்ளிக்கிழமை ஜாழ் மாவட்ட செயலகத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது மீனவர் சங்க பிரதிநிதிகள் எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட மீனவ சங்க பிரதிநிதிகள் இந்திய கடற்தொழிலாளர்களின் சட்டவிரோத செயற்பாடு காரணமாக பாதிக்கப்படும் தங்களுடைய வாழ்வாதாரம் தொடர்பாக இந்தியா போதிய கரிசனையை வெளிப்படுத்துவதில்லை என்ற ஆதங்கத்தினை வெளிப்படுத்தினர். அது மட்டுமல்லாது அண்மையில் இலங்கைக்கு வந்த இந்திய வெளியுறவு அமைச்சரை சந்தித்த போது கூட தமிழ் மக்களின் பிரதிநிதிகளால் கடற்தொழிலாளர் விவகாரம் பேசப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருந்தனர். இதன்போது கேள்வி எழுப்பிய மீனவர் சங்க பிரதிநிதி, அமைச்சரே, எங்கள் பிரச்சினை தொடர்பில் இலங்கை வந்த இந்திய வெளிவார அமைச்சரிடம் நீங்கள் பேசினீர்களா என கேட்டார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் டக்ளஸ், எனக்கும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் இடையிலான சந்திப்பில் கடற்தொழிலாளர் விவகாரம் விரிவாக பேசப்பட்டது. எமது பகுதி மீனவர்கள் தொடர்ச்சியாக இந்திய அத்துமீறிய மீனவர்களால் பாதிக்கப்பட்டு வருவது தொடர்பில் இந்திய தரப்புடன் பேசியுள்ளேன். அந்த வகையில் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பில் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்ற நிலையில் இருதரப்பு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு என்னை டில்லிக்கு வருமாறு அமைச்சர் ஜெய்சங்கர் அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, 5 வருடமா 6 வருடமா ஜனாதிபதியின் பதவிக்காலம், விரைவில் புதிய சட்டமூலம். 19வது அரசியலமைப்பு திட்டத்தில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஒரு இடத்தில் 5 ஆண்டுகள் எனவும்
மற்றொரு இடத்தில் 6 ஆண்டுகள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளதால் ஏற்பட்டுள்ள குழப்ப நிலையை தீர்ப்பதற்காக கடந்த திங்கட்கிழமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அமைச்சரவைக்கு யோசனை ஒன்றை முன்வைத்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். மதவாட்சியில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்த அவர் விரைவில் இவ்விடயம் தொடர்பான சட்டம் மூலம் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக பதவி வைத்த காலப்பகுதியில் கொண்டுவரப்பட்ட 19ஆம் திருத்தத்தில் ஜனாதிபதி பதவிக்காலம் தொடர்பில் முரண்பாடுகள் காணப்படுகின்றன. இதனால் ஜனாதிபதி பதவிக்காலம் 5 வருடங்களா 6 வருடங்களா என்ற சர்ச்சை எழுந்துள்ளது. இதன் அடிப்படையிலேயே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் அமைச்சரவைக்கு யோசனை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக விரைவில் பாராளுமன்றில் சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்படும் எனவும் இந்த சர்ச்சைகளுக்கு மத்தியிலேயே ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதாக பேச்சு எழுந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கொட்டும் மழைக்கு மத்தியிலும் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு ஆரம்பம். முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணிகள் 3ஆம் கட்டமாக நேற்று ஆரம்பமானது. முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி கனகசபாபதி வாசுதேவா, பேராசிரியர் ராஜ் சோமதேவ, காணாமல் போனோர் பணிக தலைவர்கள் உள்ளிட்ட சட்டத்தரணிகள், கொக்குழாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, கொக்குழாய் பகுதி கிராம அலுவலர், வீதி அபிவிருத்தி அதிகார சபை உள்ளிட்ட அனைவரும் கலந்துரையாடி அகழ்வு பணிகள் ஆரம்பமானது. இது தொடர்பில் சட்ட வைத்திய அதிகாரி கனகசபாபதி வாசுதேவா ஊடகங்களுக்கு தெரிவிக்கையில் 3ஆம் கட்டமாக மனித புதைகுழி அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதுவரை காலமும் போதிய நிதி ஒதுக்கீடு இன்மை காரணமாக காலம் தாழ்த்தப்பட்ட அகழ்வு பணியானது போதிய நிதி ஒதுக்கீட்டின் பின்னர் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டு 10 நாட்கள் நடத்துவதாக உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக $800 கோடி நிவாரணம் கிடைக்கும் ஜனாதிபதி ரணில் கூறுகிறார். கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகளுடன் இணைந்ததாக இருதரப்பு கடன் வழங்குனரிடமிருந்து $5 பில்லியன் கடன் வட்டி நிவாரணம் கிடைக்க இருப்பதோடு வர்த்தக கடன் வழங்குனர்களின் இணக்கப்பாட்டின் பிரகாரம் $3 பில்லியன் கடன் வெட்டிவிடப்பட இருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். இதனூடாக நாட்டு மக்களுக்கு $8 பில்லியன் நிவாரணம் கிடைப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். குருநாகல் வடமேல் மாகாண சபையின் கேட்போர் கூடத்தில் வெள்ளிக்கிழமை 463 பேருக்கு காணி உறுதிகளை அடையாள ரீதியாக வழங்கி வைக்கும் நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்கோள் பத்திரிகையின் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.